வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையலறை. ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்பூசணியை வச்சு ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங்கான ஜூஸ் செய்ய போறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு தர்பூசணியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா புதினா தலைகளை சேர்த்துக்கோங்க. நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இது இப்ப நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் அருமையான சுவையில ரெடி ஆயிடும். இது கூடவே கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. வறுத்து அரைத்த ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் அளவுக்கு சுகரை நல்லா பாயில் பண்ணிட்டு அது கூடவே 2 லெமனை பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. அந்த சிரப்பை நம்ம இதுல சேர்த்துக்க போறோங்க. உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நல்லா கலக்கி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். சளி பிரச்சனை வராதுங்க. நம்ம ஜீரகம் சேர்த்துருக்கோன்றதுனால நமக்கு சளி தொல்லை இருக்காது. அவ்வளவுதான், நம்மளுடைய வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லெமன் வச்சு சப்ஜா சீட் வச்சு ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க லெமன் வாட்டரை இதுல ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே 1 துண்டு அளவுக்கு எலுமிச்சையை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்ல சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஜூஸ்லயுமே ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு சளி பிரச்சனை அதிகமா இருக்காதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சப்ஜா சீட் லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரோஸ் சிரப்பை வச்சு நம்ம எப்படி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஊற வச்சிருக்க சப்ஜா சீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க ரோஸ் சிரப்பை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம லெமன் வித் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்ல கலர்ஃபுல்லான நம்மளுடைய ரோஸ் சிரப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான மேங்கோ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு மேங்கோவை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேங்கோஸை கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா நறுக்கி நம்ம மிக்சியில அடிச்சு எடுத்துட்டோம்னா ஒரு சூப்பரான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடும். இது கூடவே நம்ம லெமன் வித் சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே சமயம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மேங்கோ சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூடு பிடிக்கலையா, அந்த தொல்லையே இருக்காது. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது குக்கும்பர் வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு குக்கும்பரை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை மிக்சியில நல்லா அடிச்சு எடுத்துருங்க. நீங்க வடிகட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்ல அப்படியே நீங்க குடிச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான், நம்மளோட ஜூஸ் பாருங்க, பார்க்கவே ரொம்ப எம்மியா இருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம சுகர் சிரப் சேர்க்க வேண்டியதில்லை. இது நல்லா கலக்கி விட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஹெல்த்தியான குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே உங்களுக்கு சப்ஜா சீட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜூஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான ஜூசஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம 5 விதமான ஜூசஸ் பார்த்திருக்கோம். இதுல ரொம்பவே எல்லாமே டேஸ்டா இருந்ததுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஜூஸ் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த ஜூசஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எல்லோரும் இன்புற்று வாழ்க. நன்றி.